இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டை மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அதாவது தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைந்தால் நாளை மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்துப்போக வேண்டிய சூழல், நம்ம கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஒத்துப்போக வேண்டிய சூழல் வருகின்றது. எனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் 2014 தேசிய கட்சி இல்லாத ஒரு தேர்தலை சந்தித்தார்கள். மக்களும் அந்த தேர்தலில் அதை ஏற்றுக்கொண்டு 39 இடங்களில் 37 இடங்களை பரிசாக வழங்கினார்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அம்மாவின் வழியை பின்பற்றி 2024 அதே வழியில் அம்மாவின் வழியில தேசிய கட்சி இல்லாத தேர்தலை மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும், தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே 2014 பெற்ற வெற்றி 2024 மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரொலிக்கும். மேலும் பரவலா வந்துட்டு இந்த எம்பி வேட்பாளர்ல பெரும்பாலான மாவட்ட செயலாளர் நிக்கல, ஒரு மாநில பொறுப்பாளர் நிக்கல, ஒரு புதிய நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க ஏன் நிறுத்தல? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரே கட்சி. இங்கே பெரியவர் சிறுவர் என்று கிடையாது. இங்கு உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற வாரிசு கட்சிகள் அல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உழைக்கின்ற தொண்டர்கள் எந்த நிலையில இருந்தாலும் நீங்கள் சொல்வதை போல முன்னாள் அமைச்சர்களாக மாவட்ட செயலாளராக இருந்தால்தான் வாய்ப்பு என்ற நிலையில இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அரைத்த மாவை அரைத்து கொண்டு, இன்னும் சொல்லவும் பழைய 10-20 தொகுதிகளில் ஸ்டாண்டர்டாக அவங்க தான் வேட்பாளர் இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய, உழைக்கின்றவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அடிப்படையில் வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெற்றி பெறுவார்கள். சட்டமன்றத்திலே புதிய வேட்பாளர்கள் அறிவித்து வாய்ப்பு அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அந்த நேரத்துக்கு புதிய முயற்சி கொடுத்திருக்கோம். புதிய வேட்பாளர்கள் இல்ல, பொதுவாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சி என்பதை நிரூபித்திருக்கின்றோம். அந்த வகையில எங்கள் தேர்தல் அணுகுமுறை பொதுச்செயலாளர் அவர்கள் முடிவு செய்தார். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது? மிக குளறுபடியாக இருந்தது. ஏனென்று சொன்னால், வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000-15,000 வாக்காளர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள். இப்போ என்னுடைய தொகுதியில கோயில்பட்டி தொகுதியை எடுத்துக்கொண்டால், நான் போட்டியிடும் போது 2021 2,67,000 வாக்குகள் இருந்தது. இந்த 3 ஆண்டுகளில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே 2,53,000 வாக்குகள் தான், 14,000 வாக்குகள் காணவில்லை. இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 12,000-15,000 வாக்குகள் இன்னைக்கு மாயமாகியிருக்கின்றன. இது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இதை விளக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு பதிவு நடந்த அன்று அவர் கொடுத்த கணிப்பு 75%, 77% என்று சொன்னார்கள். மறுநாள் காலையில் பார்த்தால், இரவுல ஒரு கணக்கு, மறுநாள் காலையில் பார்த்தால் மாற்றி சொல்லுகின்றார்கள். எனவே தேர்தல் கமிஷனை குளறுபடியாக இருக்கின்றது. தேர்தல் கமிஷன் எதிர்காலத்தில் நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. எனவே தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். என்று சொன்னால், வாக்காளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை. அதிகமான 2 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்கவில்லை. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. எனவே தேர்தல் கமிஷன் விழிப்போடு வருங்காலத்திலேயாவது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.